குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நான் கதைக்கிறது விளங்குதா? குட் மார்னிங் மேம் சார். ஓகே ஓகே. இந்த கொஞ்சம் நான் வெளியில் நிற்கிறதால போர்டில் செய்யலாது, இதில் செய்யலாம். ஓகே. முதலாவது கேள்வியை பார்ப்போம். ஓகே, முதலாவது கேள்வியை பார்ப்போம். ஒரு ஆரம்ப பாடசாலையில் வகுப்பறையில் சதுர மேசைகளும் வட்ட மேசைகளும் மாத்திரம் உள்ளன. ஒவ்வொரு சதுர மேசையினையும் சுற்றி 4 கதிர்களும் ஒவ்வொரு வட்ட மேசையினையும் சுற்றி 5 கதிர்களும் வைக்கப்பட்டுள்ளன. சதுர மேசைகளின் எண்ணிக்கை வட்ட மேசைகளின் எண்ணிக்கையிலும் பார்க்க 45 நாள் கூடியதாகும். எல்லா மேசைகளை சுற்றி வைக்கப்பட்டுள்ள கதிர்களின் மொத்த எண்ணிக்கை 720 ஆகும். சதுர மேசைகளின் எண்ணிக்கை எக்ஸ் எனவும் வட்ட மேசைகளின் எண்ணிக்கை y எனவும் கொள்ளட்டாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சதுர மேசைகளின் எண்ணிக்கை எக்ஸ், ரைட்? ஸோ அப்படின்னா ஸ்கொயர் ஸ்கொயர் டேபிள் வந்து எங்களுக்கு தெரியும் எக்ஸ் என்று. அப்போ எங்களுக்கு தெரியும் இதில் ஸ்கொயர் டேபிள் வந்து எக்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்கொயர் டேபிள் வந்து வரும், சரியா? நம்பர் ஆஃப் ஸ்கொயர் டேபிள் வந்து எக்ஸ். அதே மாதிரி நம்பர் ஆஃப் ரவுண்ட் டேபிள் வந்து y. அப்போ நம்பர் ஆஃப் ரவுண்ட் டேபிள் வந்து y, நம்பர் ஆஃப் ஸ்கொயர் டேபிள் வந்து எக்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்றான், முதல்ல வந்து பாருங்க, அவன் சொல்றான் என்னண்டா சதுர மேசைகளின் எண்ணிக்கை வட்ட மேசைகளின் எண்ணிக்கையிலும் பார்க்க 45 நாள் கூடியதாகும். சதுர மேசைகளின் எண்ணிக்கை வட்ட மேசைகளின் எண்ணிக்கையிலும் பார்க்க 45 நாள் கூடியதாகும். இப்போ இதுல எது கூட? ரவுண்ட் டேபிள் தான் கூட. சதுர மேசையின் எண்ணிக்கை வந்து சதுர மேசைகளின் எண்ணிக்கை வட்ட மேசைகளின் எண்ணிக்கையிலும் பார்க்க 45 நாள் கூடன்னா சதுர மேசை வந்து கூட. அப்ப இப்ப என்ன என்ன செய்யணும்? நாங்க சதுர மேசைக்கு எங்களுக்கு தெரியும், சதுர மேசைகளோட எண்ணிக்கை வந்து தெரியும் எங்களுக்கு எக்ஸ் என்று, ரைட்? சதுர மேசைகளோட எண்ணிக்கை வந்து எங்களுக்கு தெரியும் எக்ஸ் என்று. அது வந்து என்னவா? வட்ட மேசைகளோட எண்ணிக்கையிலும் பார்க்க 45 கூடியும். அப்ப வட்ட மேசைகளோட எண்ணிக்கையோட 45 கூட்டினா தான் எங்களுக்கு சதுர மேசை வரும். ஸோ உங்களுக்கு ஐடியா வரணும் என்னட்டு எது இதுல கூட இருக்குன்றதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்ப எது இதுல கூட இருக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது என்னண்டு சதுர மேசை தான் கூடவா இருக்குன்னு எங்களுக்கு தெரியுது. ஏன்னா சதுர மேசையில தான் இப்ப என்ன சொல்லி இருக்கு, சதுர மேசைகளோட எண்ணிக்கை வட்ட மேசைகளோட எண்ணிக்கையிலும் பார்க்க 45 நாளா கூடவா. அப்ப வட்ட மேசைன்ற எண்ணிக்கையிலும் பார்க்க 45 நாள் கூட அர்த்தம் வட்ட மேசையை விட 45 கூட. இப்ப நீங்க சொல்லலாம், அப்ப யோசிக்கலாம், 45 கொண்டு நான் சதுர மேசைன்ற பக்கம் கூட்டுவேனா இல்லாட்டி வட்ட மேசைன்ற பக்கம் கூட்டுவேனான்னு ஒரு திங்கிங் கொண்டு வரலாம். இப்ப 45 ஒரு ஒன்றை விட 45 கூடன்னா என்ன, அதோட அந்த 45 கூட்டினா தான் மற்றதுக்கு சமனா இருக்கும். மற்றதுதான் பெருசா இருக்க போகுது. இப்ப அதை வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதுல 5 மாங்காய் இருக்கு, அதோட வந்து நான் அங்க சொல்றேன் இதை விட 10 மாங்காய் கூடுதல் வந்து இன்னொரு பேக்கெட்ல இருக்கு. ஏண்டா இதை விட 10 மாங்காண்டா நெஞ்சு 5 இருந்துச்சுன்னா இதை விட 10 மாங்காண்டா 15 மாங்காய் இருக்கிற பேக்கெட் தான் அங்க இருக்கு. அப்ப நீங்க சமன்பாடு எழுதிக்கலாம், பெரும்பாலும் பிளவுறோம் நீங்க, சரியா? நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கேன், சமன்பாடு நீங்க கிரியேட் பண்ற இடத்துல வந்து நீங்க மாறி x+45 போடுவீங்க. அப்ப அந்த இடங்கள்ல வந்து நீங்க யோசிக்கணும், ஓகே எது பெருசுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். எக்ஸா வையா பெருசு. அப்ப அதுல பாத்தீங்கன்னா சதுர மேசை வந்து வட்ட மேசையை காட்டிலும் 45 கூட இருக்கு. சதுர மேசை வந்து வட்ட மேசையை காட்டிலும் 45 கூட இருக்குண்டா உங்களுக்கு தெரியுமே என்னது, வட்ட மேசையை விட 45 கூட இருக்குண்டா உங்களுக்கு தெரியும் சதுர மேசை தான் கூட இருக்கும். அப்ப இந்த எண்ணிக்கையான வட்ட மேசை இருக்கு, அதோட இந்த 45 கூட்டினா அதை விட 45 கூடன்னா என்ன செய்யணும், அந்த வட்ட மேசையோட 45 கூட்டினா தானே உங்களுக்கு சதுர மேசை எண்ணிக்கை வரும். ஸோ அதனால சமன்பாடு எழுதும்போது கேர்ஃபுல்லா இருக்கணும், ரைட்? அப்ப சமன்பாடு எழுதும்போது கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே, அப்போ வந்து பாத்தீங்கன்னா முதலில் நாங்கள் முதலாவது சமன்பாடு எடுத்துக்கொள்ளலாம். எக்ஸ் ஒய் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு போவோம். ஸோ உங்களுக்கு தெரியும் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 45, ரைட்? இது வந்து முதலாவது சமன்பாடு. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 45 எங்களுக்கு முதலாவது சமன்பாடு. அடுத்த சமன்பாடு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு சதுர மேசையை சுற்றியும் 4 கதிரையும் ஒவ்வொரு வட்ட மேசையை சுற்றியும் 5 கதிரையும் வைக்கப்பட்டுள்ளன. மொத்தமா இருக்கிற கதிரை வந்து 720, ரைட்? ஒரு சதுர மேசையை சுற்றி 4 கதிரை வச்சா மொத்தம் எத்தனை கதிரை வைக்கப்படும்?
சதுர மேசைக்கு மட்டும் வைக்கிற கதிர்கள் எண்ணிக்கை எவ்வளவு? 4x. 4x. குட். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சதுர மேசையை சுத்தி 4 கதிரை வைக்கணும். அப்படி எக்ஸ் சதுர மேசைகள் இருக்குன்னு நாங்க இங்க சொல்லிட்டோம். எக்ஸ் எண்ணிக்கையான சதுர மேசை இருக்கு. அப்போ ஒரு சதுர மேசையை சுத்தி 4 கதிரை வச்சா எக்ஸ் எண்ணிக்கையான சதுர மேசையை சுத்தி எத்தனை வைப்பினோம்? அப்ப 4 தர எக்ஸ் எண்ணிக்கையான கதிரைகள் வந்து இருக்க போகுது. அப்ப 4 எக்ஸ் கதிரைகள் வந்து இருக்க போகுது. அதே மாதிரி ஒரு வட்ட மேசையை சுற்றி எவ்வளவு கதிரை இருக்கு? 5y. ஒரு வட்டமேசையை சுற்றி 5 கதிரை இருக்கு. ஆகவே வட்டமேசைகள் எண்ணிக்கை எங்களுக்கு தெரியும் 5. சாரி வை. வட்டமேசைகள் எண்ணிக்கை வை. ஒரு வட்டமேசையை சுற்றி 5 கதிரை என்றால் மொத்தமா எத்தனை இருக்கும்? 5 வையா இருக்கும். அப்ப மொத்தமா 5 வையா இருக்கும். இவ்வளோத்தையும் கூட்டங்களுக்கு வரணும் எவ்வளவு? 720 கதிரைகள் என்று வரணும். ரைட். அப்போ 720 கதிரைகள் சமன்பாடு ரெண்டு நீங்க ஈஸியா போட்டீங்கன்னா அங்கால சுருக்குறதும் கூட வேலை. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சதுர மேசையை சுற்றி 4 கதிரை இருக்கு. ஆகவே ஒரு சதுர மேசை மாதிரி எங்கள்கிட்ட 1 2 3 4 எக்ஸ் எண்ணிக்கையான சதுர மேசை இருக்கு. அப்போ ஒரு சதுர மேசையில 4 கதிரை என்றா எக்ஸ் எண்ணிக்கையான சதுர மேசைகள் என்றா ஒரு மேசையில 4 கதிரைகள் என்றா 2 சதுர மேசையில 8 கதிரைகள். 3 சதுர மேசையில நாங்க வைக்க போறோம் 12 கதிரைகள். அப்படி பார்க்கல என்ன செய்யறோம்? இப்போ 3 சதுர மேசை என்றா 3 தர 4. 4 சதுர மேசை என்றா 4 தர 4. 5 சதுர மேசை என்றா 5 தர 4. ஒவ்வொரு சதுர மேசையிலையும் 4 கதிரை. ஒவ்வொரு சதுர மேசையிலையும் 4 கதிரை. அப்படி எக்ஸ் சதுர மேசை இருக்குன்னா என்ன செய்யறோம்? எக்ஸ் இன்ட்டு 4. ரைட். அது மாதிரி y வட்டமேசைகள் இருக்கு. ரவுண்ட் டேபிள் வந்து y இருக்குண்டா y இன்ட்டு 5. ரவுண்ட் டேபிள் இன்ட்டு 5 வந்து வரும். ரைட். அப்போ இவ்வளோத்தையும் கூட்டினா வந்து எங்களுக்கு தெரியுது 720. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு எக்ஸை சமப்படுத்தலாம் அல்லது வந்து வையை சமப்படுத்தலாம். எக்ஸை சமப்படுத்தினோம்னா நாங்கள் என்ன செய்யணும்? ஒன் முதலாவது சமன்பாட்டை 4ஆல பெருக்கி 1ல இருந்தோம்னா கழிக்கணும். வையை சமப்படுத்தினா என்ன செய்யணும்? முதலாவது சமன்பாட்டை 5ஆல பெருக்கி 5ஆல பெருக்கி என்ன செய்யணும்? கூட்டணுமா கழிக்கணுமா? கூட்டணும் சார். கூட்டணும். ரைட். நம்ம வளமையா வந்து கழிக்கிறது தானே செஞ்சிருக்கோம். அப்போ இந்த முறை வந்து நாங்க கூட்டுற மாதிரி என்னன்னு பார்ப்போம். ஏன் நாங்கள் கூட்டுறோம்ன்றது. ரைட். அப்ப நாங்க என்ன செய்வோம்டா முதலாம் வைய நான் சமன்பாட்டை பார்க்குறேன். ரைட். அப்போ முதலாம் சமன்பாட்டை வந்து நான் 5ஆல பெருக்கிறேன். ரெண்டே நீங்க செய்யலாம் எதனாலும் செய்யலாம். அப்போ முதலாம் சமன்பாட்டை நான் 5ஆல பெருக்கினேன்டா எனக்கு என்ன வரப்போகுது? 1 ஈக்குவேஷன் 1 into 5 implies எனக்கு வரப்போகுது 5x minus 5y is equal to 45 5ஆல பெருக்கினேன்டா 225. 180 சார். 5ஆல பெருக்கினா 5 25. 225 யா 225 தான் கேட்டேன். 5ஆல பெருக்கினா 225. இது நீங்க 4ஆல சமப்படுத்தி நீங்க எக்ஸ் சமப்படுத்தினீங்கன்னா நீங்க அங்க சரி அதாவது 180 வரும். 45 2 90 அப்ப 180 வரும். அப்ப 225 வரும். ரைட். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இது 225 வரப்போகுது. அப்ப இது வந்து எனக்கு தெரியுது. இது மூன்றாவது சமன்பாடு. இப்ப நான் திருப்பி பார்க்கலாம். இங்க 5y இருக்கு, இங்க 5x இருக்கு. ஆகவே நான் திருப்பி 5ஆல வெட்டுவோம். திருப்பி முதல் இடத்துக்கு போய் நிக்கிறேன். ரைட். அப்ப பாத்தீங்கன்னா 5x மைனஸ் 5y இஸ் ஈக்குவல் டு அதாவது வந்து 5x மைனஸ் 5y இஸ் ஈக்குவல் டு 225. ரைட். அப்ப 225 வந்தா இப்போ இங்க பாருங்க ஏற்கனவே எங்களுக்கு முதலாவது சமன்பாடுலேருந்து சரி ரெண்டாவது சமன்பாடுலேருந்து தெரியும் 5y இருக்கு. இங்க பாருங்க முதலாவது சமன்பாட்டுல வந்து எனக்கு முதலாவது சமன்பாட்டுல வந்து எனக்கு சக 5y இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா சய 5y இருக்கு. அப்ப நான் பார்க்கிறேன் எனக்கு வையத்தான் இப்ப நான் இல்லாம செய்யணும். அப்ப நாங்க பாருங்க சக 5yயையும் சய 5yயையும் டிரெக்டாவே அப்படியே செஞ்ச மாட்டா ரெண்டு வரப்போகுது 0 வரும். அப்ப என்ன செய்யறோம்? ஒன்றை ரெண்டையும் டிரெக்டா கூட்டினா தான் வரும். இப்ப இதுலயே நான் வந்து ஒன்ல இருந்து ஒன்றை கழிச்சனோ என்ன நடக்கும்? இப்போ ஒன்ல இருந்து ஒன்றை கழிச்சனா ரெண்டு வரப்போகுது சக 5y சாய சாய 5y என்று வரும். அப்ப கழிச்சு ரெண்டு வர போகுது சாய தர சாய சக ரெண்டு வந்துடும் திருப்பி. அப்ப 5y 5y 10y என்று வந்துடும் திரும்ப. ஸோ அதனால வந்து நாங்க என்ன செய்யணும்? ஒன்ல இருந்து ஒன்றை கூட்டணும். ஒன்றையும் ரெண்டையும் அதாவது வந்து இப்ப இப்ப நாங்க செஞ்ச சமன்பாடு ரெண்டையும் கூட்டணும். அப்ப ரெண்டு செஞ்ச சமன்பாடு ரெண்டையும் கூட்டணும்டா என்ன செய்யணும்? ரெண்டாவது சமன்பாட்டையும் மூன்றாவது சமன்பாட்டையும் கூட்டணும் சார். ரெண்டாவது சமன்பாட்டையும் மூன்றாவது சமன்பாட்டையும் கூட்டணும். அப்ப ரெண்டாவது சமன்பாட்டையும் மூன்றாவது சமன்பாட்டையும் கூட்டணும்னா எனக்கு தெரியும். Wait.
ரெண்டாவது சமன்பாட்டையும் மூன்றாவது சமன்பாட்டையும் கூட்டணும். இப்போ ரெண்டாவது சமன்பாட்டையும் மூன்றாவது சமன்பாட்டையும் கூட்டினா 4x 5x ஆகவே மொத்தமாக எத்தனை 9x. பை வந்து இல்லாம போயிடும், ரைட்? பை வந்து இல்லாம போயிருமே. சக 5y சய 5y ரெண்டையும் கூட்டிக்கல சகவும் சயவும் மண்டபடியே ரெண்டுமே ஒன்றுல இருந்து ஒன்று கழிப்பட்டு இல்லாம போயிடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 720 225 கூட்டினா எவ்வளவு? 945 சார். 945. ஆகவே 9x is equal to 945. So x is equal to 15 sir. 15 105. 105 sir. அதான் கவனம் என்ன பிள்ளை வரும், ரைட்? அதாவது பாத்தீங்கன்னா நீங்க நீங்க கண்ட 15 எங்க வரும்? 9ம் இதுல வந்து பாருங்க 9 கிலோ 9 ஒரு முறை, அதுக்கப்புறம் 4 கிலோ அடங்காது, ஆகவே 0 போட்டு அதுக்கப்புறம் தான் 45 கிலோ 5 முறை, ரைட்? 15 மாறி போட்டுறாங்க 15. ஸோ மாறி போட்டிங்கன்னா வந்து அங்க கவனம் என்னப்பல வந்துடும். ஸோ அதனால கவனமா இருங்க. ஓகே, அப்ப எக்ஸ் வந்து எங்களுக்கு தெரியுது 15. அப்ப எக்ஸ் வந்து எனக்கு தெரியுது 15. நான் வந்து இப்ப பைய பார்க்க போறேன். அப்ப எக்ஸ் மைனஸ் பையில கொண்டே போட்டுனேன்டா. எக்ஸ் மைனஸ் ஒய் சமன் எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 45 வந்து எனக்கு தெரியும். எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 45 வந்து எனக்கு தெரியும். அதனால நான் என்ன செய்யலாம்? அந்த சமன்பாடுல கொண்டே போடுறேன். சமன்பாடே இல்லை எனக்கு, அது சமன்பாடு உருவாக்கிட்டேன். ஓகே, எக்ஸ் மைனஸ். அப்ப இதை கொண்டு நான் என்ன செய்யணும்? 1ல கொண்டே போட்டேன்டா எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 45. அப்ப எக்ஸ் மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 45ல வந்து எனக்கு தெரியும் எக்ஸ் வந்து 105. ஆகவே 105 மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 45. ஆகவே y இஸ் ஈக்குவல் டு 105 சய 45 வருது. இப்போ கழிச்ச மாட்டா எத்தனை? 60. 60 plus y இஸ் ஈக்குவல் டு 60, ரைட்? ஸோ x இஸ் ஈக்குவல் டு 15 105, y இஸ் ஈக்குவல் டு 60. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கேட்ட கேள்வி வந்து நான் கேட்ட கேள்வியை பார்க்குறேன். கேட்ட கேள்வியில் வந்து பார்த்தீங்கன்னா வகுப்புகளில் உள்ள சதுர மேசைகளின் வட்ட மேசைகளின் எண்ணிக்கையை தனித்தனியாக காணட்டாம். இப்போ நாங்கள் வந்து இப்போ என்ன செய்யணும்? இந்த இதில் எழுதி, அதாவது வந்து வட்ட மேசைகளின் எண்ணிக்கை சதுர மேசைகளின் எண்ணிக்கை என்று எழுதி, அதாவது நம்பர் ஆஃப் ஸ்கொயர் டேபிள்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நாங்கள் இப்போ கண்ட எக்ஸை கொண்டு வந்து போடணும். அப்போ எக்ஸ் வந்து எங்களுக்கு தெரியும் 105 105 தெரியும். அப்போ 105 போடுவோம். அது மாதிரி y இஸ் ஈக்குவல் டு 60 தெரியும். அப்போ 60 போடுவோம், ரைட்? எழுதி கொள்ளுங்க. இல்லை, நான் இப்போ நீங்கள் எந்த இடத்துல எழுதிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால நான் என்ன செய்யலாது, நான் மூவ் பண்ணிடலாது. நீங்கள் இன்றைக்கு மட்டும் நான் சொல்லும்போது எழுதிட்டு இருங்க, ரைட்? அப்போ தான் எனக்கு எந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு எழுதுறதுக்கு நான் இப்போ இது கேசல இது பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஏன்டா அது மூவ் ஆயிட்டு இருக்கும். ஓகே, எல்லாருக்கும் நான் இது உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஆக்கி போட்டு நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அதுக்கு பிறகு இப்போ பாருங்க, இந்த கேள்வி இருக்க ட்ரை பண்ணுங்க.
இது ஒரு ட்ரை பண்ணுங்க, நான் எனக்கு இருக்கா டக்குன்னு இருக்கா போலண்டு அவசரமா இருக்கு. ஓகே பாப்போம். அப்ப பாத்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் லெஸ் தேனோ ஈக்குவல் ஒன், அதாவது பாத்தீங்கன்னா எக்ஸ் சய ஒன்று சிறிது அல்லது சமன் ஒன்றிலும். அது மாதிரி சொல்லியிருக்கு டூ எக்ஸ் மைனஸ் ஒன் கிரேட்டர் தேன் மைனஸ் டூ. அதாவது வந்து பாத்தீங்கன்னா டூ எக்ஸ், அதாவது ரெண்டு எக்ஸ் சய ஒன்று பெரிது சய இரண்டிலும். அதாவது வந்து பாருங்க எந்த பக்கம் நாங்க குறி இருக்கு, அதாவது வந்து முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தெரியாக்கணியம் எந்த பக்கம் இருக்குதோ அந்த தெரியாக்கணியத்தை சொல்லிட்டு அதுக்கு பக்கத்துல அந்த குறி என்ன என்ன ஷேப்ல இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட்ல பாருங்க அதோட ஷேப் வந்து கூரா இருக்கு. அப்ப கூரா இருக்குன்னா என்ன, அந்த பக்கம் சின்ன. ரெண்டாவதுல பாருங்க அந்த பக்கம் வந்து பெருசா இருக்கு, 100 இருக்கு. அப்ப அந்த பக்கம் வந்து பெருசு. அப்ப முதலாவது சொல்லிக்கல வந்து நாங்க சொல்லுவோம் லெஸ் தேனோ ஈக்குவல், அல்லது அதாவது வந்து சிறிது அல்லது சமன் ஒன்றிலும், லெஸ் தேனோ ஈக்குவல் ஒன். அது மாதிரி ரெண்டாவதுல வந்து சொல்லுவோம் பெரிது சய ரெண்டிலும். அப்ப பெரிது அதாவது வந்து கிரேட்டர் தேன் மைனஸ் டூ சொல்லுவோம். அப்ப சமநிலையை சொல்றதுக்கு வந்து கவனமா இருக்கணும் சமநிலையில வாசிக்கும் போது, ரைட். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா மேற்கூட்ட இரு சமன்களையும் திருப்தியாக்கும் எக்ஸின் நிறைவன் பெருமானங்கள் எல்லாத்தையும் எழுதுக, ரைட். அப்ப இதுக்கு வந்து நாங்க டிரெக்டாவும் செய்து கொள்ளலாம், ரைட். இதை வந்து நாங்க டிரெக்டாவும் செய்து கொள்ளலாம். அப்படின்னா சமநிலையை தீர்த்து போட்டு ரெண்டுக்கும் பொதுவான மூலத்தை காணலாம். ஆனா ரெண்டுக்கும் பொதுவான மூலத்தை வந்து நாங்க காண்றதுக்கு வந்து என்ன செஞ்சு கொள்ளலாம்னா நாங்க அதாவது வந்து ஒரு எண்கோட்டை கீறிட்டு அதுல வந்து நாங்க என்ன செய்து கொள்ளலாம், குறிச்சிட்டு ரெண்டும் இடைவெற்ற இடத்தையும் கண்டுபிடிக்கலாம். என்னடா ரெண்டுக்கும் திருப்தியாக்கணும்னா என்ன அர்த்தம், அதாவது எண்கோட்ல வந்து ரெண்டும் இடைவெற்ற புள்ளி, அதாவது வந்து ரெண்டு கோடு வர்ற இடம் தான் எங்களுக்கு என்னவா இருக்கும், இதுக்குரிய தீர்வா இருக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியுது ஓகே. முதலாவது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒன், எக்ஸ் மைனஸ் ஒன் லெஸ் தேனோ ஈக்குவல் டூ. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் வந்து என்னவா இருக்கும், இங்க கழிக்கிற ஒன்று அங்கால போய் என்ன செய்யும், சமன்லிக்கு அங்கால கூட்டுப்படும். கூட்டுப்படும், ரைட். இப்ப சும்மா நார்மலா சய அங்கால போய் கூட்டைக்குள்ள சமநிலை மாறாது. அதாவது நான் சொல்லியிருக்கேன் சயவால பெருக்கைக்குள்ள இல்ல சயவால டிவைட் பண்ணிக்கலோ இல்ல சயவால மல்டிப்ளை பண்ணிக்கல, இல்லாட்டி ஒரு நம்பர் மைனஸ் நம்பர் இருக்குன்னா அதால பெருக்கைக்குள்ள அதால பிரிக்கைக்குள்ள அல்லது ரெண்டு பக்கமும் சயவால பெருக்கைக்குள்ள மட்டும்தான் சமநிலை மாறும், ரைட். அப்ப டூ பிளஸ் த்ரீ ஒன், அப்ப டூ பிளஸ் ஒன் எங்களுக்கு வரப்போகுது எக்ஸ் வந்து லெஸ் தேனோ ஈக்குவல் ஒன், சாரி த்ரீ. எக்ஸ் வந்து லெஸ் தேன் ஈக்குவல் த்ரீ என்று முதலாவது சமன்பாடு தெரியுது. அது மாதிரி ரெண்டாவது பார்ப்போம் டூ எக்ஸ் சார் டூ எக்ஸ் மைனஸ் ஒன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சமன்பாடு என்ன தெரியுது, அது நான் இந்த பக்கத்தில் எழுதுறது. ரெண்டாவது சமன்பாடு வந்து பாருங்க டூ எக்ஸ் மைனஸ் ஒன், டூ எக்ஸ் மைனஸ் ஒன் கிரேட்டர் தேன் மைனஸ் டூ, கிரேட்டர் தேன் மைனஸ் டூ. அப்போ இரண்டு எக்ஸ் சய ஒன்று பெரிது சய இரண்டிலும், ரைட். அப்ப பெரிது சய இரண்டிலும் அன்றைக்கு நாங்க இங்க என்ன செய்யணும், அடுத்த இதுல வந்து பாத்தீங்கன்னா டூ எக்ஸ் வந்து எப்படி இருக்கும், இந்த சய ஒன்று அங்கால போச்சுன்னா சக ஒன்று, ஆகவே சய ரெண்டு சக ஒன்று. அப்ப எத்தனை, சாய உண்டு. சய ஒன்று, ரைட். அதாவது வந்து பார்த்தா நான் சொல்லியிருக்கேன் ரெண்டு ஒவ்வாத குறிகள் கூட்டேகள்ல பெரியதானத்தின் குறிய போட்டு, அப்ப இதுல பெரிய தானம் தானம் தான் சொன்னான். பெரிய தானம்ன்றது இந்த குறிய விட்டு மறைச்சு போட்டு குறி இல்லாம நாங்க பார்த்தோம்னா ரெண்டு தான் பெருசு ஒன்றை விட. சும்மா நோமலா பார்த்தோம்னா சய ரெண்டை விட சக ஒன்று தான் பெருசு, அதை நான் சொல்லல. பெரிய தானம் என்று நான் சொல்றது வந்து சயவு அந்த குறிய மறைச்சிட்டு பார்க்க பெரிய தானம் வந்து ரெண்டு, அதுக்குரிய குறிய கொண்டு வந்து இதுல போட்டுட்டு அதுல இருந்து அதை கழிப்போம். அப்ப ரெண்டுல இருந்து ஒன்றை கழிச்சோம்டா ஒன்று ரெண்டு பேர். இப்ப வந்து எக்ஸ் வந்து என்னவா இருக்கும், எஸ்கியூஸ் மீ சார், ஆம். முதலாவது சமன்பாட்டுல ஒன்று தானே சார் இருக்கு, ரெண்டு இல்ல தானே? சாரி, ஓகே ஓகே ஓகே, நான் கவனிக்கல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா முதலாவது சமன்பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா மிச்சாக்கள் சைலண்டா இருக்குங்க பாருங்க. முதலாவது சமன்பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று தான் இருக்கு. அப்ப ஒன்று தான் இருக்குன்னா என்ன மீனிங், இதுல வந்து ஒன்று இருக்கு. அப்ப இங்க ஒன், ஒன் பிளஸ் ஒன் டூ ஒன்று வரும்.
அப்ப 2 வந்து வரும் ரைட். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நாங்க இதை பார்த்தும் செய்து கொள்ளலாம். அதாவது வந்து பாருங்க எக்ஸ் வந்து ரெண்டை விட ரெண்டுக்கு சமன் அல்லது அதை விட சின்ன, y வந்து என்ன இருக்கு, சாரி எக்ஸ் வந்து இங்க வந்து என்ன இருக்கு, சய அரை அல்லது அதை விட பெருசுன்னு இருக்கு. அப்ப சய அரையை விட பெருசாகவும் இருக்கணும், ரெண்டை விட ரெண்டுக்கு சமன் அல்லது ரெண்டை விட சின்னனாகவும் இருக்கணும்டா சய அரைக்கும் ரெண்டுக்கும் இடையில தான் இந்த பெருமானம் வந்து வரப்போகுதுன்னு எனக்கு டிரெக்டா தெரியும். ஆனா அது உங்களுக்கு சில நேரத்துல வந்து பிடிபடாது. என்னது இது எப்படி வரும், எப்படி வந்திருக்கும் என்று தெரியாது. அதை விட அதுல வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க, இன்டிகிரல் வேல்யூ தான் நாங்க இது பண்ணணும். அதாவது வந்து பாருங்க நிறைவன், நிறைவன் என்ன, நிறையன் என்ன, முழு எண்கள். முழு எண்கள். அதாவது நிறைய எண்கள் என்றால் எண்ணும் எண்கள் அதுக்குள்ள வரப்போகுது. நிறைய எண்கள் எண்டைக்குள்ள வந்து நேர் நிறைய எண் இருக்கு, மறை நிறைய எண் இருக்கு. அப்ப நான் இதுல சொன்னேன் ஜட் நிறைய எண்ணுக்கு இது வந்து ஜட். அது வந்து வரப்போகுது என்னண்டு சய ஒன்று, சய ரெண்டு, சய மூன்று இந்த பக்கமும் போகும். அதாவது செட் மைனஸ் எடுத்தோம்னா சய ரெண்டு சய மூன்று இப்படியே போயிட்டு இருக்கும். அதே மாதிரி செட் பிளஸ் எடுத்தோம்னா ஒன்று ரெண்டு மூன்று போகும். அதோட ஜீரோவும் அட்டாகும் ரைட். பூஜ்ஜியத்தையும் நாம் சேர்ப்போம். விழாத்தோட பூஜ்ஜியத்தையும் சேர்த்தோம்னா எங்களுக்கு வரும் ஜட் வரும் ரைட். அப்ப மறை நிறைய எண்ணெய் நேர் நிறைய எண்ணெயும் சேர்த்து பூஜ்ஜியத்தையும் சேர்த்தோம்னா எங்களுக்கு வந்து நிறைய எண் வந்து மொத்தமா வரும். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய எண்கள் மட்டும்தான் அவங்க கேட்டிருக்காங்க. அப்ப இங்க அரை கால் முக்கால் எல்லாம் எங்களுக்கு வராது. அப்ப வந்து பாருங்க சய அரையை விட பெருசா இருக்கணும், ரெண்டை விட சின்ன இருக்கணும், ரெண்டுக்கும் இடையில இருக்கிற பெருமானம் வந்து என்னவா இருக்கும், பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டா இருக்கும் ரைட். அதை நாங்க டைரக்டா உங்களுக்கு தெரியாட்டி நாங்க என்ன செய்வோம்னா சமநிலையில அதை வந்து பாத்தீங்கன்னா எண்கோட்ல குறிச்சு பார்ப்போம். அப்ப எண்கோடு இப்படி இருக்கும். அப்ப இந்த எண்கோட்ல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு குறிக்க வேண்டியது வந்து முதலாவது வந்து குறிக்க வேண்டியது ரெண்டு அல்லது ரெண்டை விட சின்ன. அப்ப ரெண்டு இதுல போடுவோம், ரெண்டு மூணு ரெண்டு சும்மா எக்ஸ்ட்ரா போட்டு வைப்போமே, ஒன்று பூஜ்ஜியம் சய ஒன்று சய ரெண்டு. ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா முதலாவது வந்து சொல்லியிருக்கு ரெண்டு அல்லது ரெண்டை விட சின்ன. அப்ப இதுல வட்டம் போட்டு நிலட்டுவோமா நிலட்ட மாட்டோமா, நிலற்றுவம். நிலற்றுவோம். ஏனென்றா ரெண்டுக்கு சமனாவும் இருக்கு. அப்ப ரெண்டுக்கு சமனாவும் இருக்குன்னா என்ன மீனிங், ரெண்டுக்கு சமன் அல்லது அதை விட சின்ன. அப்ப ரெண்டுக்கு சமன் அதை விட சின்னன்டா இங்க அளவர போது இப்படி ஒரு கோடு ரைட், இங்க அப்படியே போகுது. அதே மாதிரி அடுத்ததை பார்ப்போம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சய அரை. அப்ப சய அரை அங்க இருக்கும், பூஜ்ஜியத்துக்கும் சய ஒன்றுக்கும் சென்டர்ல இருக்கும், நடுவுல இருக்கும். அப்ப இது சய அரை. அப்ப சய அறையை அல்லது அதை விட என்னவா இருக்கா, பெருசா இருக்கா, சய அரை அல்லது அதை விட பெருசு, சய அரை அல்லது அதை விட பெருசு ரெண்டுக்குள்ள வந்து என்னவா இருக்கும், சய அறையில வந்து இது நிலாட்டி நிலாட்டுவோமா நிலாட்ட மாட்டோமா, நிலற்ற மாட்டோம். நிலட்ட மாட்டோம், நிலட்ட மாட்டோம். ஆனா இது சய அறையா இருக்கும் அல்லது அதை விட பெருசா இருக்கும்டா, அதை விட பெருசா இருக்கும்டா இந்த பக்கம். இப்ப ரெண்டும் ரெண்டு கோடுகளும் சந்திக்கிற இடம் எங்க, நிலற்ற மாட்டோம். இந்த இதுக்கும் இதுக்கும் இடையில. அப்ப இதுக்கும் இதுக்கும் இடையில என்ன என்னது பாருங்க, எக்ஸ் வந்து என்ன என்னத்தை எடுக்க போகுது, எக்ஸ் வந்து சய அறையை விட பெருசா இருக்க போகுது. எதுக்குள்ள இருக்க போகுது அடுத்தது, ரெண்டுக்கு ரெண்டை விட சின்னனா இருக்க போல சமனா இருக்க போகுது. இந்த 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 இதுக்குள்ள தான் இப்ப அதாவது இந்த இதுக்கும் இடையில தான் என்ன இருக்கும், ரெண்டு கோடும் உங்களுக்கு வருது, ரெண்டு கோடும் வருது. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இது எடுக்கும், இதுல வந்து நாங்க நிலட்டி இருக்கிறோம்ன்றதால இது வந்து எடுக்கும், இங்க வந்து நிலற்றாததால இது எடுக்காது. ஆகவே இந்த சய அறையை எடுக்காம அதுக்கு இங்காலையும் சக ரெண்டை எடுத்துக்கொண்டு அதுக்கு உள்ளேயும் இருக்க போது இந்த எக்ஸ் என்ற எக்ஸ் பெருமான் ரைட். அப்ப நாங்க அதை சமநிலையில் எழுதி கொண்டோம், என்னது எக்ஸ் நடுவுக்குள்ள போட்டுட்டு சமநிலையில் எழுதி கொள்ளலாம். அப்படி சய அறையை விட எக்ஸ் வந்து கூடவே இருக்க போகுது, சய அறையை விட பெருசா இருக்க போகுது. அதோட எங்க நாங்க அதை நிறுத்த போறோம்டா, சய அறையை விட பெருசுன்னா அப்படியே போயிட்டு இருக்கும், ரெண்டு மூணு நாலு அஞ்சு எல்லாம் போயிட்டு இருக்கும். ஆனா நாங்க ஒரு இடத்துல அதை நிறுத்த போறோம், எங்க ரெண்டை விட சின்னதா இருக்க போகுது, ரெண்டை விட சமன், ரெண்டுக்கு சமனா அல்லது அதை விட சின்னனா இருக்க போகுது, சய அறையை விட பெருசா இருக்க போகுது. அப்ப என்னன்னு சொல்ல போறோம், எக்ஸ் வந்து என்னவா இருக்க போகுது, greater than minus half or less than or equal to ரைட். ஓ இல்ல இல்ல அண்ட் வரும் ரைட், ரெண்டையும் சேர்த்து தான் எடுக்க போகுது. அது எக்ஸ் வந்து சய அறையை விட பெருசா இருக்கிற அதே நேரம் இரண்டை விட சின்னதா இருக்க போகுது. எக்ஸ் வந்து பெரிது சய இரண்டிலும், சிறிது
சாரி, எக்ஸ் வந்து பெரிது சய அரையிலும் சிறிது அல்லது சமன் இரண்டிலும். ரைட், நாங்க இந்த குறியை தான் பார்ப்போம்னு சொன்னோம். ரைட், அப்ப இந்த குறியை பாத்தீங்கன்னா எக்ஸ் இங்கே இருக்கு நடுவுல. எக்ஸுக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆண்டு பாக்குது என்ன அர்த்தம்? எக்ஸ் பக்கம் பெரிது, அப்ப நான் பெரிதுன்னு சொல்லணும். எக்ஸ் பெரிது சய இரண்டிலும், சய அரையிலும். ரைட், சய அரையிலும். அதே மாதிரி எக்ஸ் சிறிது, ஏன் இந்த பக்கம் சிறிது இருக்கு, எக்ஸ் சிறிது அல்லது சமன் இரண்டிலும். ரைட், அப்ப வந்து இந்த இதுக்குள்ள இருக்க போகுது. அப்ப இந்த இதுக்குள்ள இருக்கிற முழு எண்களை என்ன சொல்லுங்க? 0 1 2 பூஜ்ஜியம் 1 2 ஒன்று ரெண்டு. அப்போ பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டுன்றது வந்து எங்களுக்கு வந்து இதுக்குள்ள இருக்கிற பெருமானமா இருக்க போகுது. அப்போ பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டுன்றது வந்து இதுக்குள்ள இருக்கிற முழுவன் பெருமானமா இருக்க போகுது. ரெண்டு மடுக்கும், அதை கவனிச்சு கொள்ளுங்க. இது ரெண்டு அடுக்கும் ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு வந்து சமன் இருக்கு. ஆகவே பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு. ரைட், இது மூணு தான் இதுக்குரிய விடையா இருக்கு. ரைட், சமநிலையிலையும் பார்த்துட்டு போங்க. ஏன்னா சமநிலைக்கு ரெண்டு தனியே நான் இது பண்ண மாட்டேன். ஏன்னா சமநிலை வந்து கொஞ்சம் கேள்வி எல்லாம் வரும். இதுல வரும், இல்லை ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு கேள்வி வரும். அது நாங்க ரவுண்டு காட்டி திருப்பி வேலைகளை வந்து பெரிய களி எல்லாத்தையும் செய்து போட்டு அதுக்கு பிறகுதான் சமநிலைக்கு வருவோம் சின்ன இதுகளுக்கு. அப்போ இந்த நேரங்களில் நான் அதான் இதில் நான் அட் பண்ணி நான் என்னண்டா ஓகே ஓகே நான் இந்த நேரத்தில் பார்த்துட்டு போய்க்கல, அதையும் நாங்கள் பார்த்துட்டு போகலாமண்டு. ரைட், எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க ஓகேன்னு. இல்லாட்டி நான் ஏற்கனவே நான் சொன்னேன் உங்களுக்கு, சொல்லும்போது எழுதி கொள்ளுங்க. இல்லாட்டி இல்லையண்டா பாருங்க, இது நான் மினிமைஸ் பண்ணியிருக்கேன். இதோட மினிமைஸ் பண்ணால் உங்களுக்கு தெரியாது. தேவையானது எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நான் நிறைய என்னண்டா என்ன சொல்லியிருக்கேன். அப்போ நிறைய என்னண்டா உங்களுக்கு அது தேவை மறக்கும் அல்லது தேவை பெண்டிகள் தேவைன்னு சொன்னால் நீங்கள் அதில் அதை ஒரு வட்டம் போட்டோ இல்லாட்டி அதுக்கு சைடில் என்ன செய்யலாம். நிறைய எண்கள், நேர் நிறைய எண்ணா இதை குறிக்கும், மறை நிறைய எண்ணா இதை குறிக்கும். நிறைய எண்கள்ண்டா இப்போ நாங்கள் வந்து எண்ணும் எண்களில் வந்து அதோடு சேர்ந்து பூஜ்ஜியம் மைனஸ் அங்காலையும் பெறப்போகுது. அப்போ அதுகளையும் நாங்கள் குறிக்கும்ன்றதை வந்து அப்பப்போ அதுகளை நோட்டுகள் எழுதி வச்சுக்கொண்டீங்களா. நீங்கள் திருப்பி போய் பார்க்கல நான் இது இதுக்கு எழுதின்னு நினைப்பேன். இன்றைக்கு ஓகே, இதை நீங்க பார்க்காம விட்டீங்கன்னா 2 நாள் மட்டும் இது மைண்டுக்குள்ளே இருக்கும். 3ஆம் நாள் வந்து என்ன செய்யும், திருப்பி மறந்துடும். அப்போ திருப்பி மறந்துச்சேன்டா ஏன் நான் இதை எழுதினாண்டு அப்போ திணறுவீங்க. ஸோ அதனால அந்த எண்ணத்துக்கு நீங்க இதை எழுதினீங்கன்னு உங்களுக்கு ரீசன் தெரியாம இருக்கிறதுக்கு வந்து சில இது மறக்கும் என்று தெரிஞ்சதுன்னா அதுகளுக்கு வந்து நீங்க ரீசனை சைட்ல எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அது வேற கால பெண்ணாலேயோ பென்சிலாலேயோ என்னத்தாலேயோ எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இல்லாட்டி பென்சிலால சரி அதை வட்டம் போட்டுட்டு அதுக்கு இதுக்கு இது இதுக்கு இதுன்னு சொல்லி ரீசன்ஸை வந்து எழுதி வச்சுக்கொள்ளுங்க. எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ நீங்கள் திருப்பி ரிவைஸ் பண்ணிக்கிறது வந்து உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு கேள்வி செய்து நீங்கள் ஸ்டக் ஆகிட்டு இருக்கல, ரைட் இந்த மாதிரி கேள்வி ஒன்று செஞ்சுனா பார்ப்போம் அதுக்கு என்ன ஐடியான்னு போய் அங்கே போய் தட்டி பார்க்கல. அங்கே நீங்கள் என்ன செய்யறது, ஷார்ட் நோட் மாதிரி ஏதாச்சும் ஒன்று எழுதி வச்சுருந்தீங்கண்டா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதை ரிவைஸ் பண்ணி பார்க்க. ரைட், ஓகே நாங்கள் அடுத்ததை பார்ப்போம். 2022 2022 வந்து பார்த்தீங்கன்னா 3வது கேள்வியா வந்திருக்கு. ஆரை ஆரை உடைய ஒரு வட்ட ஆடரை ஆரை 2r-3 2r+3 கொண்ட ஒரு வட்ட அடரிலிருந்து வெட்டி அகற்றும் போது எஞ்சி இருக்கும் அடற்பகுதியின் பரப்பளவு 27 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். ரைட், 27 பை சென்டிமீட்டர் வர்க்கமா. ஆரை ஆறின ஜோடி சமன்பாடு திருப்தியாக்குன்ற என காட்டி இதன் மூலம் ஆரம்பமானது காணட்டா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவன் டிரெக்டா கேட்கல என்னது எஞ்சி இருக்கின்ற பகுதியின் பரப்பளவு வந்து இதுக்கு சமனா இருக்கும், இந்த இந்த ஈக்குவேஷனுக்கு சமனா இருக்கும்னு காட்ட சொல்லலாம். அவன் கேட்கல, அவன் தர வேண்டியதெல்லாம் தந்துட்டு அவன் சொல்றான் இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வந்து நீங்க வெரிஃபை பண்ணி காட்டுங்க, இந்த மாதிரி இருக்குன்றத வந்து ஒரு வெரிஃபிகேஷன் மாதிரி ஒன்று காட்டணும். அப்ப எங்களுக்கு தெரியும் அவன் தந்த தரவன்படி எஞ்சி இருக்கிற அடர்ந்த பரப்பளவு வந்து தந்திருக்கான். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நிலட்டி இருக்கிற பகுதி தான் எஞ்சி இருக்கு. ஏன் பெரிய வட்டத்தில இருந்து இந்த சின்ன வட்டத்தை வந்து நாங்கள் அகற்றி எடுத்துட்டோம். இந்த சின்ன வட்டத்தை அகற்றி எடுத்தோம்னா எங்களுக்கு வந்து எஞ்சி இருக்கிறது வந்து இந்த ஏரியா. இந்த ஏரியா வந்து எங்களுக்கு எஞ்சி இருக்க போகுது. அப்ப எஞ்சி இருக்கிற இந்த ஏரியா வந்து அவன் என்ன செய்யறான், அதன் பரப்பளவு எங்களுக்கு தந்துட்டான். அப்ப அதன் பரப்பளவு எங்களுக்கு தந்துட்டான் வந்து ஏரியா வந்து எவ்வளவு 27 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்ப நாங்கள் அதன் பரப்பளவு காணணும். ரைட், இப்போ வந்து பாத்தீங்கன்னா எஞ்சி இருக்கிறத வந்து காணணும்னா என்ன செய்யணும்,
பெரிய வட்டத்தின் பரப்புல இருந்து சின்ன வட்டத்தின் பரப்பை காணணும். சரி, அப்ப வட்டத்தின் பரப்புக்கு என்ன சமன்பாடு? 360 மேல் தீட்டா தர பையார் வர்க்கம். 360 மேல் தீட்டா தர பையார் வர்க்கம். அது சரி, ஓகே. 360 மேல் தீட்டா தர பையார் வர்க்கம் நாங்க சைட்ல எழுதி கொள்வோம். எல்லா இடத்துலயும் வந்து இப்ப வந்து டைரக்டா பெரிய வட்டம் இருக்கைகளை வந்து நாங்க இந்த இதை வந்து என்ன செய்யறது, எழுதி போட்டு, அதாவது அதன் சமன்பாடை வந்து அப்படி எழுதி கொள்வோம். ஆனா அதை வந்து நாங்க டைரக்டா வந்து 360 மேல் இதை வந்து நாங்க எழுதுறது நல்ல, எல்லா இடத்துலயும் நீங்க அதை எழுதுறது நல்ல. சரியா, 360 மேல் தீட்டா என்று பையார் ஸ்கொயர் வந்து வட்டத்தின் சமன்பாடு. ரைட், இதை எழுதி வச்சுக்கொள்ளுங்க ஒரு இடத்துல. ரைட், இப்போ முழு வட்டம் என்றாலே எனக்கு தெரியும் இது வந்து 360 மேல் 360 வரப்போகுது. ஆகவே முழு வட்டம் எனக்கு தெரியும் 360 மேல் 360 வரப்போகுதுன்னா பையார் வர்க்கம் டைரக்டா இது கிளறி கொள்ளும். அதுக்காக நீங்க பையார் வர்க்கம் எல்லா இடத்துலயும் பாய்க்க போறீங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு 360 மேல் தீட்டா இன்டூ பையார் வர்க்கம் எழுதி கொள்ளுங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன தீட்டா ஆங்கிள் வந்து வந்தாலும் டைரக்டா அதுக்கு பிரதிட்டு கொள்ள ஏழும். ரைட், அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல பாருங்க எனக்கு பையார் வர்க்கம். இப்போ பையார் வர்க்கம் வேண்டாம், பெரிய வட்டத்தின் பையார் வர்க்கத்திலிருந்து சின்ன வட்டத்தின் பையார் வர்க்கம் அதை பரப்பளவு கழிச்சுனா தான் எனக்கு வரப்போகுது 27 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ வந்து பாத்தீங்கன்னா பெரிய வட்டத்தின் பரப்பளவுக்கு என்ன சமன்பாடு? பை இன்டூ ஆருக்கு என்னது, இதுக்கு நான் இதுல போட்டேன்னா 360 மேல் 360 இது வந்து வரும். தெரியாதாக சொல்றேன், 360 மேல் ஒரு முழு வட்டத்துக்கு வந்து கோணம் வந்து 360 தர பையார் வர்க்கம். அப்ப இங்கே இது மட்டுப்பட்டு உண்டாயிரும். அப்போ பையார் வர்க்கம் தான் இப்ப என்ன இருக்க போகுது. ஓகே, இப்போ பை ஆரை வந்து என்ன போட போறோம் பெரிய வட்டத்துக்கு? 2r/3. 2r/3 முழுவதின் வர்க்கம். ரைட், இது மாறி தனியா எங்கேயும் கொண்டு வர்க்கத்தை போட்டு விட்டுட்டு இருக்கிற இல்ல. 2r/3 முழுவதின் வர்க்கம். ரைட், பை வந்து 2r/3 முழுவதின் வர்க்கம் சாய. சரியா, அந்த பெரிய பரப்புல இருந்து என்ன செய்யணும், சின்ன பரப்பை கழிக்கணும். சின்ன பரப்பு வந்து என்னது, உள்ள இருக்கிற வட்டம் பையார் வர்க்கம். அது வேற என்ன, ஆர். ஆகவே என்னத்தை கழிக்கணும், பை ஆர் வர்க்கத்தை கழிக்கணும். சரியா, உள்ள இருக்கிற வட்டத்தை கழிச்ச வேண்டாம். எங்களுக்கு வரப்போறபடி என்னது 27 பை சென்டிமீட்டர் வர்க்கம். அப்ப 27 பை என்று போடுறேன். சென்டிமீட்டர் வர்க்கம் நான் போடல, எனக்கு ஈக்குவேஷன் வந்து ஆறுல தேவை, அங்க அதுல சென்டிமீட்டர் எல்லாம் இல்ல. நான் அதுல பிரதிட்டு பிரகண்டத்தை உருவாக்க விரும்பல. ரைட், இங்க பாப்போம் எல்லா இடமும் பை இருக்கு. அப்ப இதுல ஒரு பை, இதுல ஒரு பை, இதுல ஒரு பை வெட்டலாம். வெட்டினா எனக்கு தெரியும். இப்போ வந்து பாருங்க இருக்க போகுது எங்களுக்கு ஈக்குவேஷன் எப்படி, 2r/3 முழுவதின் வர்க்கம் சய ஆர் வர்க்கம் சமன் 27 இருக்க போகுது. இதுல இருந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும், இதை நான் விரிச்சலில் வேண்டாம், a/b முழுவதின் வர்க்கம் என்ன விரிவு, x/y முழுவதின் வர்க்கம் x plus y ஹோலிங் ஸ்கொயர் என்ன விரிவு, x வர்க்கம் பிளஸ் 2xy பிளஸ் y வர்க்கம். y வர்க்கம். ரைட், அதையும் இதையும் கனெக்ட் பண்ணி ரெண்டையும் ஜாயின் பண்ணி சொல்லுங்க பாப்போம். x வர்க்கம் இங்க என்னத்தின் வர்க்கம், 2r ന്റെ வர்க்கம். 2r முழுவதின் வர்க்கம். ரைட், ஓகே. சக 2xy, எக்ஸுக்கு பதிலாக என்ன இங்க 3. எக்ஸுக்கு பதிலாக 2, அதாவது எக்ஸ் வர்க்கம் சக 2xy 2 போட்டாச்சு. இப்ப எக்ஸ போட போறோம். எக்ஸ் என்னது இங்க 2r இன்டு y 3. ரைட், அதாவது பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும் எக்ஸ் சக y முழுவதின் வர்க்கத்துக்கு வந்து விரிவு தெரியும் என்னது, எக்ஸ் வர்க்கம் சக 2xy சக y வர்க்கம். ஆகவே எனக்கு x² plus 2xy plus y² இன்னைக்கு வந்து x² வந்து எனக்கு தெரியும் இந்த இதுக்கு முன்னுக்கு இருக்கிறது வர்க்கம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2 x என்றா இது முன்னுக்கு இருக்கிறது x, அடுத்து y என்றா ரெண்டாவது இருக்கிறது y, அடுத்தது வந்து y². அப்ப இதுல பாத்தீங்கன்னா x² வந்து 2r முழுவதும் வர்க்கம். அதுக்கு பிறகு பிளஸ் 2 இன்டு x இன்டு y, 2 இன்டு x இன்டு y. அப்ப x க்கு பதிலா 2r, y க்கு பதிலா 3 பிளஸ் 3 இன்டு வர்க்கம் சாய r வர்க்கம் சமன் 27. அப்ப இதுல இருந்து எனக்கு என்ன தெரியும், 2r வர்க்கம் 2r முழுவதும் வர்க்கம் என்னது 4r வர்க்கம். 4r வர்க்கம். இது கவனம் என்ன பிள்ளை ஒரு 2r வர்க்கம் மட்டும் தனியா போட்டு ஒரு இல்லை. 2r முழுவதும் வர்க்கம் என்ன அர்த்தம், இந்த வர்க்கம் வந்து 2க்கும் வரும் 6க்கும் வரும். அதாவது வந்து 2r
ஹோல்டிங் ஸ்கொயர் ரெண்டையும் சேர்த்து ஹோல்ட் பண்ணி தான் அதுக்குரிய ஸ்கொயர் வருது. அப்ப அதுக்குரிய ஸ்கொயர் வரைக்குல ரெண்டுக்கும் வர்க்கம் வரும், ஆறுக்கும் வர்க்கம் வரும். அப்ப ரெண்டுக்கும் வர்க்கம் வரும், ஆறுக்கும் வர்க்கம் வரும். அப்ப வரைக்குல வந்து 4r² பிளஸ் இவ்வளவு மல்டிப்ளை பண்ண எவ்வளவு? 2 4 4 12 12 12R 12r சக 9 சய ஆர் வர்க்கம் சமன் 27. அப்ப இதுல இருந்து பாத்தீங்கன்னா 4r வர்க்கத்துல இருந்து ஆர் வர்க்கம் போச்சு எங்களுக்கு தெரியும் 3r வர்க்கம் சக 12r. இங்க 9 இருக்கு, இங்க 27 இருக்கு. அப்ப இந்த 27 இங்கால கூட்டு போற 27 இங்கால வந்துச்சுன்னா என்ன செய்யும்? ஏன்னாங்கால 0 இருக்கு எங்களுக்கு அவன் காடு சொன்ன இடத்துல. அப்ப கூட்டு போற 27 இங்கால வந்தா என்ன செய்யும்? கழிப்பறை கழிப்படும். சோ கழிப்படும்டா இங்க ஏற்கனவே +9 இருக்கு. அப்ப +9ல இருந்து அதை கழிச்சா என்ன நடக்க போகுது? சொல்லுங்க. ஏற்கனவே சக 9 இந்த பக்கம் இருக்கு, அங்க இருந்து 27 இங்க சக 27 வந்து நிக்க போகுது. அப்ப வந்துச்சுன்னா ரெண்டையும் என்ன செய்வோம்? செஞ்சா என்ன விட வர போகுது? சார் கழிச்சா சய 18 வரும். சய 18 வரும். ரைட், கழிச்சா வந்தவங்களுக்கு வந்து சய 18 வந்து வரப்போகுது. சய 18 வந்து வரப்போகுது. என்னது இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி வருதுன்னு நான் காட்டுறேன் பாருங்க. இப்ப சக 9 இங்க இருக்க போகுது, இங்க இருக்கிற 27 வந்து இந்த பக்கம் வரும். ஏன்னா நிறைய பேர் சைலண்டா இருந்தால விலங்கல் அர்த்தம். அப்ப நான் சொல்றேன். அப்ப இங்க இருக்கிற -27 சாரி +27 இங்க வந்து என்ன செய்யும்? -27 சய 27 ஆகும், ஆக 0. அப்ப இங்க பாத்தீங்கன்னா 3r வர்க்கம் 3r வர்க்கம் அப்படியே இருக்கும் சக 12r. இங்க பாருங்க, இங்க சக 9, இங்க சய 27, ரெண்டு என்ன குறி? ஒவ்வாத குறி. ஒவ்வாத குறி இருந்தா என்ன செய்யணும்னு சொன்னான்? பெரியதானத்தின் குறி. குறிய மறைச்சிட்டு பார்த்தா பெரியதானம் என்னவோ அது குறிய போடுவோம். இங்க 9 பெருசா 27 பெருசா? குறிய விட்டுட்டு பார்த்தா 27. 27 பெருசு. 27க்கு முன்னுக்கு என்ன குறி இருக்கு? சய மைனஸ் குறி இருக்கு. இப்ப மைனஸ் குறி இருக்கின்றபடியா நாங்க மைனஸ் சிம்பிள் கொண்டு இதுல போடுவோம். போட்டுட்டு ஒன்ல இருந்து ஒன்றா கழிப்போம். ஒவ்வாத குறியனா என்ன செய்வோம்? ஒன்ல இருந்து ஒன்றா கழிப்போம். பெரியதான குறியை போட்டு ஒன்ல இருந்து ஒன்றா கழிப்போம். அப்ப 27ல 9 போச்சுன்னா 18. இப்ப பாருங்க, எல்லா அளவும் நாங்க ஏதாச்சும் ஒரு நம்பரால சுருக்கலாம் மாதிரி இருக்கு. என்னத்தால வகுக்கலாம்? 3ஆல 3ஆல வகுக்கலாம். சோ 3ஆல வகுத்த மண்டங்களுக்கு வரப்போகுது r². இதை 3ஆல வகுத்த மண்டம் வரப்போகுது 4r. இங்க வரப்போகுது R பாருங்க, அவங்க தந்த சமன்பாட்டுல அப்படி இருக்கான்னு பார்ப்போம். ஆர் வர்க்கம் சக 4r சய 6 சமம் 0. ஓகே, அவன் காட்ட சொன்னது வந்து நாங்க காட்டிட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க கேட்கலாம், என்னன்னு சார் நீங்க இப்படி வகுத்தனீங்கண்டு. அதுக்கு நான் சொல்றேன், சில பேருக்கு வந்து அதுவும் ஐடியா இல்லாம இருக்கும். என்ன செய்யறோம்டா, இதுல என்ன செஞ்சிருக்கோம்டா, ஆக்சுவலி 3ன்றது இதுல இருந்து பொதுவா எடுத்திருக்கிறோம். பொதுவா எடுத்தோம்டா ஆர் வர்க்கம் இங்க இருக்க போகுது, அதே மாதிரி 4r இங்க இருக்க போகுது, 6 சமன் 0. ஏன் இங்க பாருங்க, இப்ப இந்த 3ஆல திருப்பி உள்ள கொண்டே பெருக்கி பாருங்க. 3 தர ஆர் வர்க்கம் 3r வர்க்கம், 3 தர 4r 3 12r, 3 தர 6 சய 6, அப்ப 3 சய 18. ரைட், அதுக்காக தான் 3 பொது எடுத்துக்கோம். இப்ப இந்த இங்கால இந்த 3 பெருக்கிற 3 விழாத்தையும் பெருக்கிற 3 அங்கால போய் என்ன செய்யும்? வகுக்கும். 0த்தை நாங்க 3ஆல வகுத்தோம்டா 0 தான். ஆகவே ஆர் வர்க்கம் அப்படி அது வந்து 0 வரப்போகுது. அதைத்தான் நான் டிரெக்டா என்ன செஞ்சேன், எல்லாத்துக்கும் 3 இருக்கு, அப்ப எல்லாத்தையும் ஒரு 3ஆல நான் அப்படியே வகுக்கிறேன். இல்லாட்டி என்ன செய்யணும், சமன்பாட்டை இந்த பக்கம் 3ஆல வகுத்து இந்த பக்கம் 3ஆல வகுக்கிறேன். அப்படி வகுத்து தான் கூட்டல் இருக்கைகளை வந்து கூட்டலோ கழித்தலோ தனித்தனி இருக்கைகளை வந்து தனித்த ஒரு கமெண்ட் கொண்டே வகுக்கிறேன். இல்லை, ஒவ்வொன்றுக்குள்ளேயும் கொண்டே 3 கொண்டே வகுக்கணும். அப்பதான் அது ஃபுல்லா வகுத்த மாதிரி இருக்கும். கூட்டல் கழித்தல் இருக்கு, பெருக்கல் இருக்கு ரெண்டு பக்கம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்குன்னு வைப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்படி இருக்குன்னு வைப்போம். அதாவது வந்து எக்ஸ் 3x இன்டு y, இங்கால வந்து rx z இப்படி இருக்குன்னு வச்சோம்டா. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுக்குள்ளேயும் நாங்க 3 இருக்கண்டா என்ன செய்யலாம்? இங்க ஒரு 3, இங்க 2 3 டிரெக்டா பட்டலாம். இதுக்காக x கீழே ஒரு 3, இதுக்கு கீழே 3 போடுறோம் இல்லை. ஏன் எல்லாம் பெருக்கிட்டு இருக்கிறதுன்றால நாங்க அப்படி போடுறோம் இல்லை. இதுவே இப்படி இருக்குன்னு வைப்போம். 3 சக 3x சக 3y சமன் 6x சக 6z இப்படி இருக்கண்டா. இது என்ன நடக்குது? தனித்தனியே கூட்டிட்டு இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? எல்லாத்தையுமே இப்ப 3ஆல வகுக்கிறோம், எல்லாத்தையுமே 3ஆல வகுக்கணும். ரைட், எல்லாத்தையுமே 3ஆல வகுக்கணும். அப்பதான் சமன்பாடுக்கு அங்கேயும் இங்க சமனா இருக்கும். இதுவே பெருக்கிட்டு இருக்கீங்களா வந்து, அதாவது இதை நான் எப்படி சொல்றேன், 3 தர 3x தர 3y சமன் இங்கால 6x தர 6
ஜட் என்று இருக்குண்டா இங்க வந்து நீங்க இப்ப இந்த எல்லாத்துக்குள்ளே மூண்டு மூன்று பிரிக்க தேவையில்லை, இப்ப பிரிக்க தேவையில்லை. இங்க வந்து ஒருக்கா இங்க மூண்ட வட்டினா இங்கேயும் ஒருக்கா மூண்ட வட்டினோம்னா சரி. ரைட், இங்க ஒருக்கா மூண்ட வட்டினோம்னா இங்கேயும் ஒருக்கா மூண்ட வட்டினோம்னா சரி. அது வந்து ஏன் இங்க வந்து பெருக்கிட்டு இருக்கிறோம், அங்க வந்து என்ன நடக்குது, ஒரு ரெண்டு பக்கம் பெருக்கிட்டு இருக்கிறதால அந்த மாதிரி நாங்க செய்யறோம். இல்லாட்டி என்ன நடக்குது, அங்க தனித்தனியே கூட்டிட்டு இருந்தோம்டா, தனித்தனியா அது இது கூட்டுப்பட்டு இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம், அதை வந்து தனித்தனியை தான் நாங்க எல்லாத்துக்குள்ளயுமே அந்த மூண்டை கொண்டு போய் பிரிக்க வேண்டி வரும். ரைட், அதை மைனஸ்ல வச்சுக்கொள்ளுங்க. ரைட், அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியுது அதனை தீர்ப்பதன் மூலம் ஆறின் பெருமானத்தை கிட்டிய முதலாம் தசமதானத்தில் சாரி கிட்டிய முதலாம் தசமானத்துல கிட்டிய முதலாம் தசமானத்துல திரட்டாம். அதை தீர்ப்பதன் மூலம் கிட்டிய முதலாம் தசமானத்துல திரட்டாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது நாங்க வர்க்க பூர்த்தியாக்கல் மூலம் செய்வோம். அப்ப நிறைவர்க்கமாக்கல் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் மூலம் செய்யணும்டா டைரக்டா போடுறேன்டா என்ன செய்ய சொல்லுங்க, என்ன மாதிரி வரும்? ஆர் சக 2 முழுவதின் வர்க்கம். ஆர் சக 2 முழுவதின் வர்க்கம். அதுல என்னத்துக்கு இப்ப நாங்க எக்ஸ்ட்ரா வந்திருக்கிறது என்னது, என்னத்தை கழிக்கணும்? சய 4. சய 4. ஏற்கனவே இங்க ஒரு சய 6 இருக்கு, சமன் 0. ரைட், திரும்பவும் பாருங்க. அதாவது வந்து உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு தெரியாதாக்களுக்காக திரும்பவும் சொல்றேன். அது நான் சொல்றேன், இப்ப இதுல இருந்து நாங்க ஒரு 10 வருஷம் பாஸ் பேப்பர் செஞ்சிட்டோமா, அப்ப அதுல இருக்கிற ஐடியா வச்சுக்கொண்டா நான் ஸ்பீட் ஆக்குறதுக்காக உங்களுக்கு டைரக்டா இது செஞ்சேன். ரைட், அப்படி உங்களுக்கு அது கஷ்டம்டா நான் திரும்பவும் பலமையா செய்யற மாதிரி நான் உங்களுக்கு மற்ற மாதிரியும் செய்து காட்டுவேன். ரைட், இப்ப இங்க பாருங்க, ஆர் வர்க்கம் சக 4 ஆர். இதை நாங்க இவ்வளத்தையும் நிறைவேற்கமாக்கணும் என்ன செய்யணும்னு சொன்னான், ஒருக்கா இந்த 4 ஆறு அரைவாசி 4 ஆறு அரைவாசி என்றால் 4 முழுவதின் வர்க்கம் ஒருக்கா கூட்டி அதே மாதிரி என்ன செய்யணும், அதே 4 6 4 முழுவதும் வர்க்கத்தை கழிப்போம். ரைட், கழிச்சிட்டு அங்கே எக்ஸ்ட்ராவா மிச்சம் என்ன இருக்கு, சயாரா, அது பாட்டிலே இருக்கு, சமன் 0. இப்ப பாத்தீங்கன்னா இதை நாங்க முழுவதும் வர்க்கமாக என்ன செய்யறோம்னு சொன்னா இந்த வர்க்கங்கள் இருக்கிற இடத்துல இருக்கிறத போடுவோம், அதாவது வர்க்கத்துல வர்க்கத்தை விட்டு போடுவோம் ஆர். இங்க ரெண்டாவது இடத்துல வந்து இந்த ஆரோட இருக்கிறது இந்த குறி என்னன்னு பார்ப்போம், சக. அப்ப அந்த சகவை இங்க போடுவோம். அடுத்து என்ன செய்வோம், இந்த வர்க்கத்தின் இதை இதுல போடுவோம், 4 முழுவதின் வர்க்கம். இந்த வர்க்கத்தை எடுத்து போடுறோம், இப்ப நாங்க முழுவதும் வர்க்கம் போடுறோம். அப்ப இங்க இருக்கிற சக குறி தான் இங்க போடுறோம். அப்ப விழாத்துக்கும் இந்த இதுன்ற விழாத்துக்கும் விட வந்து இதுவா தான் இருக்கும். ரைட், இது விழாத்துக்கும் விட வந்து இதுவா இருக்கு. அதோட சய 4 அப்ப 2 வர்க்கம் சய 6 சமன் 0 வரப்போகுது. அப்ப இதுல இருந்து எங்களுக்கு தெரியும் ஆர் சக 4 வந்து 2 வர்க்கம். இங்க பாத்தீங்கன்னா 4 சய 4 சய 6 சமன் 0. பாருங்க, இப்ப அதே தான் இங்கே எழுதி இருக்கிறோம், r plus 2 holding square minus 4 அங்கால minus 6. இங்க பாருங்க r plus 2 holding square minus 4 minus 6. இங்க இருந்து இங்க இவ்வளவு ஸ்டெப் வந்தது தான் நான் இங்க வந்து உங்களுக்கு ஈஸியா மைண்டால செய்யற மாதிரி சொன்னேன். அதாவது வந்து நீங்க திரும்ப திரும்ப செய்யல வந்து அந்த ஐடியா உங்களுக்கு வரும். அதனாலதான் சொல்லியிருக்கேன். என்னன்னா இதுல வந்து நாங்க டைரக்டா போடக்கல எப்படி போடுவோம், ஆர் இதுல வந்து பாக்கல பார்ப்போம், ஆர் வர்க்கம். அப்ப ஆரை கொண்டு இங்க போடுவோம். அடுத்து வந்து இங்க இருக்கிற குறி என்னன்னு பார்ப்போம், சக குறி. அந்த சக குறியை கொண்டு இங்க போடுவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன வரணும்டா, இந்த இடத்துல என்ன நம்பர் வரணும்டா, இது இருக்கு தானே, இது இந்த அரைவாசி இங்க வரும். ரைட், இங்க அரைவாசி ஒரு வர்க்கத்தை அரைவாசி வர்க்கத்தை கூட்டி கழிச்சுனாங்க, கூட்டி கழிச்சிட்டும் திருப்பி என்ன செய்யறோம், அதை வர்க்கத்துக்குள்ள கொண்டு வரைக்கல அரைவாசியை தான் டைரக்டா அந்த 2 தான் போடுறோம். அது மாதிரி இங்கேயும் இந்த 4 அரைவாசி இங்க 2 வருது, அவ்வளோத்தின் வர்க்கம் முழுவதும் வர்க்கம். இப்ப பாத்தீங்கன்னா அதை நீங்க வர்க்கிச்சு இதை நீங்க இதை வர்க்கிச்சு எடுத்தீங்கன்னா எங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இந்த 2க்கு வர்க்கம் வர்ற ஒன்று தான் எங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கு. அதை இல்லாம பண்ணணும்னா என்ன செய்யணும், இதை நீங்க வர்க்கிச்சிங்கன்னா என்ன வர போகுது, ஆர் வர்க்கம் சக 4 ஆர் சக 4 வரப்போகுது. ஆனா எங்கள்கிட்ட இருக்கிறது ஆர் வர்க்கம் சக 4 ஆர் மட்டும், சயாரா அது பாட்டுக்கு இருக்கட்டும், அது எனக்கு தேவையில்லாத ஒரு நம்பர். அப்ப 4 மட்டும் இருக்கு. அப்ப இந்த 4 நான் இல்லாம செய்தா தான் திருப்பியும் அந்த முதல் இருந்த சமன்பாடு இருக்கும். ஆகவே சயனால போடணும். அந்த சயனால தான் நான் இங்க சயனாலா போட்டிருக்கேன். அப்ப என்னது, இங்க இருக்கிற வர்க்கத்தை இங்க இருக்க 2 வர்க்கிச்சு அதை கழிச்சு விடுவோம். ரைட், அவ வர்க்கிச்சு அதை கழிச்சு விடுவோம். அப்ப கழிச்சு விட்டேன்டா பாருங்க, நான் திரும்ப திரும்ப உள்ள இறங்கி தான் சொல்றேன். ஏனென்றா உங்களுக்கு சில நேரத்தில் அது ஐடியா இல்லாம இருக்கிறாங்களுக்கா, அதனால நீங்க அந்த ஐடியா பிடிச்சுக்கொண்டீங்கன்னா நீங்க டிரெக்டா நீங்க மற்றவங்க சொல்ற மாதிரி நீங்க டிரெக்டா நீங்களும் போட்டுக்கொள்ளே. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர் பிளஸ் 2 முழுவதும் வர்க்கம் இவ்வளவு வரப்போகுது, ஆர் சக 2 முழுவதும் வர்க்கம். இங்க சய 4 இங்க சய 6. அப்ப இது ரெண்டையும் கூட்டினோம்டா
சய 10 அது சமனுக்கு அங்கால போச்சு என்ன வரப்போகுது சக 10 வரும் ரைட் சக 10 வரும் இப்ப உங்களுக்கு தரவழிக்கு ஓயலுக்கு வந்து வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு முழுவதின் வர்க்கம் சமன் இங்கால எப்பயுமே சய பெருமானத்தை விட வராது சரி அப்படி அங்க எதுவும் வந்துச்சுன்னா உங்களுக்கு அது பிள்ளைன்னு தெரிஞ்சிடும் திருப்பி இருக்க போய் பாருங்க ஏனென்றா வர்க்க மூலத்துக்குள்ள சய பெருமானம் உங்களுக்கு வராது ரைட் அது ஏ லெவலுக்கு அங்கால வந்து வரும் என்னது கற்பனை எண்கள்ல வரும் இப்ப நாங்க பாக்குறது வந்து கற்பனை எண் பக்கம் போறது நாங்க வந்து செய்யறது வந்து மெய்யெண்கள் பக்கம் இப்போ மெய்யெண்கள்ன்றதுக்குள்ள வந்து சய வர்க்க மூலத்துக்குள்ள வராது அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பாருங்க r+2 அப்ப r+2 உங்களுக்கு என்ன வரப்போகுது என்ன வர்க்கமூலம் 10 சகவோசய வர்க்கமூலம் 10. சகவோசய வர்க்கமூலம் 10 அப்ப பாருங்க r+2 சகவோசய வர்க்கமூலம் 10 அப்ப இதுல வந்து பாருங்க என்னென்னு வரப்போகுது r சமன் சகவோசய வர்க்கமூலம் 10 இங்க கூட்டு ரெண்டு வந்து கழிக்கும் சய 2 ஆகவே நாங்கள் எழுதி கொண்டு வந்த எங்களுக்கு வரப்போகுது r is equal to plus √10 minus 2 அல்லது r is equal to minus √10 minus 2 இப்ப பாருங்க plus √10 பதில் எங்களுக்கு அவன் தரவு தந்திருக்கான் 3.16 ஸோ 3.16 அவன் தந்திருக்கான் 3.16 3.16 அவன் தந்திருக்கான் அப்ப r is equal to plus 3.16 minus 2 ஓ r is equal to minus 3.16 minus 2 இதை செஞ்சோம்னா எவ்வளவு வரப்போகுது 1.16 சென்டிமீட்டர்ல இருக்கு அப்ப இதுல சென்டிமீட்டரை போடுவோம் ரைட் ஓ r is equal to minus 5.16 சென்டிமீட்டர் ரைட் இதுல வந்து ஆர்ன்றது டைரக்டா ஒரு வட்டத்தின் ஆரே சின்ன வட்டத்தின் ஆரே வந்து ஆர் சின்ன வட்டத்தின் ஆரே வந்து ஆர் ஆர் வந்து மைனஸ்ல வருமா இல்ல அப்ப இதுல நீங்க போட்டுக்கொள்ளலாம் பொருந்தாது ஆர் கிரேட்டர் than 0 ஆகவே இது வந்து பொருந்தாது அப்ப இது வந்து பொருந்தாதுன்னு போட்டுக்கொள்ளுங்க இல்லாட்டி நாட் சூட்டபிள் என்று போட்டுக்கொள்ளுங்க நாட் சூட்டபிள் என்று போட்டுட்டு இங்கால வந்து பாத்தீங்கன்னா ஆர் வந்து எங்களுக்கு 1.16 அப்ப ஆர் என்ற பெருமானம் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு இப்ப வந்து பாருங்க கவனிக்கணும் எல்லா இடத்துலயும் பைக்கு வந்து 22 கிலோ போட்டுட்டு தெரியல இல்லை அவன் என்ன தர்றான்றதை பார்க்கணும் ரைட் இங்க வந்து பைக்கு வந்து என்ன தாரான் பை இஸ் ஈக்குவல் டு 3.1 தாரான் அவன் என்ன தர்றானோ அதை தான் போடணும் இப்போ 22 கிலோ போடக்கல 3.14 அங்கே அப்படியே முடிவில் தசமத்துல போகும் ரைட் முடிவில் தசமம் எண்கள் படிச்சிருப்பீங்கன்னு 12ஆம் ஃபர்ஸ்ட் இதுல அப்ப அந்த முடிவில் தசமங்கள் 10ஆம் ஆண்டுக்காரருக்கும் அது தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இப்போ அது தெரிஞ்சிருக்கும் அதாவது தசமம் வந்து ஒரு ஒன்றுக்கு பின்னுக்கு இருக்கிற தசமம் 1 4 7 8 2 முடியாம போச்சுன்னா அது முடிவில் தசமம் ரைட் ஒரு இடத்துல முடிஞ்சதுன்னா அது முடிவுறு தசமம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இது முடியாம போகுது முடியாம போகுதுன்னா என்ன அர்த்தம் அது வந்து முடிவில் தசமத்துக்கு வேற போகுது 1.4 எல்லாம் வருது ஆனா அவன் அதை எங்களுக்கு ஷார்ட் பண்ணி என்ன தந்திருக்கான் 3.3 தந்திருக்கான் 3.1 தந்திருக்கான் 3.1 3.1 அவன் தந்திருக்கிறபடியா நீங்க 22 இங்க பாவச்சிக்கண்டா அது பிழை ரைட் அதுக்குரிய மார்க்ஸ் உங்களுக்கு வராது ஏனென்றா அவன் தந்தது வந்து பை இஸ் ஈக்குவல் டு அதாவது பையின் பெருமானத்தை 3.1 என கொள்க வடிவா இதுகளை கவனிக்கணும் தர தரவுகளை சில நேரத்துல வந்து இந்த கேள்வியில இந்த இடத்துல தந்திருக்க மாட்டான் இந்த கேள்வி ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னுக்கு பகுதி ஏ பார்ட் 2ல பகுதி ஏ என்றோ இல்லாட்டி முன்னுக்கு ஸ்டார்ட் பேப்பர்லயோ முன்பக்கம் இருக்கிற அந்த உங்களுக்கு தர்ற இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குதானே அதாவது அறிவுறுத்தல்கள் இருக்குதானே அதுல கூட தரலாம் அதுல கூட இப்ப கூம்பின்ற வட்டாடி கூம்பின்ற கனளவு இது உருளைன்ற கனளவு இது அதாவது வந்து ஒரு கோலத்தின் கனளவு இது என்ன கேள்வி வரப்போதோ அதுக்குரிய கனளவு இதுல தருவான் அது மாதிரி பைய வந்து 22 என கொள்க அல்லது டேக் பை இஸ் ஈக்குவல் டு 3.1 என்றெல்லாம் அவன் தரவுகளை தருவான் அந்த தரவுகள் தராத பட்சத்துல நீங்க 22 நீங்க போட்டு செய்யலாம் அவன் தரவுகள் தந்தா நீங்க என்ன செய்யுங்கடா தயவு செய்து அந்த தரவுகளை நோட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டுக்கு என்னென்ன தரவு தந்திருக்காங்க சில இடத்துல வந்து பேப்பர் உச்சத்துல தருவான் அந்த பிரேக்கெட்டுக்குள்ள தந்திருப்பான் கேள்வி அடியில தந்திருக்க மாட்டான் அப்ப நீ கேள்வியில தரையில ஓடி 22 போட்டுறாங்க அங்க பேப்பர் எந்த சைட்ல எந்த மூலையில அவன் தந்திருக்கானோ அந்த மூலையில நீங்க போய் இருக்கிறத எடுத்துக்கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சுக்கொள்ளணும் ரைட் தரவு தரையில ஓட்டு சொல்றது தரவு ஒரு இடமும் தராட்டி நீங்களா செய்யணும் பெரும்பாலும் என்ன சொல்றது ஒரு கனவு கனவுளவா இருந்தாலும் சரி ஒரு அதாவது வந்து கோலத்தின் கனவுளவா இருந்தாலும் சரி சில நேரம் தருவான் உருளை கேள்வி வருதுண்டா உருளை கனவுளவா தருவான் கூம்பு கேள்வி வருதுண்டா கூம்பு கனவுளவா தருவான் ஸோ அதுல வந்து நீங்க
நோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். அப்போ வந்து சின்ன வட்டத்தின் பரப்பளவு காண சொல்லி கேட்டிருக்கான். பையின் பெருமானம் 3.9 கருதி சிறிய ஆர்டரின் பரிதியை காண்க. சிறிய ஆர்டர் என்றால் சின்ன வட்டம். சின்ன வட்டத்தின் பரப்பளவு என்ன? பரிதியை காண சொல்லி கேட்கிறான். பரிதியை காணணும்னா என்ன செய்யணும்? அதாவது ஆர்க்ல இருந்தா கேட்கிறான். சர்க்கம்ஃபரன்ஸ். ஒரு வட்டத்தின் பரிதியை காணணும்னா என்ன செய்யணும்? என்ன சமன்பாடு அதுக்கு? 360 2 பை ஆர். 2πr. என்ன கேட்டிருக்கான் இல்லையா? சுற்றளவு கேட்டிருக்கான். பெரிமீட்டர் தான் இதுல கேட்டிருக்கான். ரைட். பரிதியை காண சொன்னா இந்த 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 இது சுற்றி இருக்கிற இந்த ஆக்குண்ட அதாவது வந்து இந்த இதுகிட்ட வந்து நீளம் தான் அவன் கேட்டிருக்கான். அப்ப இந்த இதுக்குரிய சமன்பாடு தான் எங்களுக்கு நாங்க போடணும். ரைட். அப்ப இந்த இதுக்குரிய சமன்பாடு போடணும்டா எங்களுக்கு வந்து பாருங்க இந்த குட்டி வட்டத்தின் இந்த சுற்றளவு தான் கேட்டுக்காண்டது. அதை நீங்க சுற்றளவை கவனிக்கணும். இப்ப இங்க மேல பரப்பளவு கதைச்சதால டைரக்டா வந்து நீங்க பரப்பளவு போட்டுட்டு இருக்கிறே இல்லை. ரைட். இங்க வந்து அவன் கதைக்கிறது சுற்றளவு. ரைட். சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்கும் போது எங்களுக்கு வந்து என்னது அதை அதுண்டு சிறிய இடம்ன்ற பரிதியை கேட்கிறான். அப்ப பரிதி வந்து எவ்வளவு ஆக்லேருந்து வந்து எவ்வளவு நாங்க பார்த்தோம்டா என்னென்று வரப்போகுது. இது ஆர் 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 இருந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியும் 360 மேல் தீட்டா இன்டு 2πrன்னு வரும். இங்க முழு வட்டம் என்றால் நாங்கள் டிரெக்டா போட்டுக்கொள்ளலாம் 2πr. ரைட். அப்போ 2πr அன்றைக்குல நீங்க 360 மேல் தீட்டாவுக்கு பதிலாக முழு வட்டம் பண்ணா 360 பாக, அரை வட்டம் பண்ணா 180 பாக, கா வட்டம் பண்ணா 90 பாக போடுவோம் தீட்டாவுக்கு பதில். இப்போ இங்க வந்து 360 பாக. ஆகவே போடுவோம் 2 இன்டு பை வந்து எங்களுக்கு தந்திருக்கேன் 3.1 தர ஆர் வந்து எங்களுக்கு தெரியும் 1.16 சென்டிமீட்டர் வர்க்கம். சென்டிமீட்டர் தான் அதுல தந்தது. ஓ பெருக்கி எடுத்தோம்னா எவ்வளவு? 6.2 தர 1. பெருக்கினா எவ்வளவு? 6.2 இன்டு 1.16 எவ்வளவு? 7.192 millimeter square. Right. ஓகே. எழுதுறேன்டா எழுதிக் கொள்ளுங்க. சின்னதாக இருந்துச்சுன்னா நான் சொன்னேன் அதை நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்க. ஏன்னா நான் எல்லாத்தையும் உங்களுக்கு உள்ளடக்கம் பண்ணுறதுக்காக மினிமைஸ் பண்ணி வச்சிருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓ சார் அதில் வந்து சொல்லியிருக்காங்க அந்த சமன்பாடை வந்து தீர்த்து அந்த பெருமானத்தை வந்து கிட்டிய முதலாம் தசமதானத்திற்கு கண்டெடுத்தா அந்த சொல்லியிருக்காங்க சார். அங்கே முதலாவது. ஓகே 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 ஓகே. ஸோ நாங்கள் இதில் வந்து டைரெக்டாக போட்டுக்கொள்ளையில அது என்னண்டா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட் தேங்க்யூ. இப்போ வந்து பாருங்க இதில் வந்து நான் அதை கவனிக்கல. இதில் வந்து பாருங்க அவன் சொல்லியிருக்கான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லியிருக்கான் வந்து ஃபர்ஸ்ட் டெசிமல் பாயிண்ட் நியரஸ்ட் ஃபர்ஸ்ட் டெசிமல் பாயிண்ட்டுக்கு வந்து இந்த ஆரை காண சொல்லி. இப்போ ஃபர்ஸ்ட் டெசிமல் பாயிண்ட்டுக்கு நாங்கள் இந்த ஆரை காணணும்டா இதில் வந்து ஆறு வந்து என்ன இருக்கும்? 1.2 சென்டிமீட்டராக இருக்கும்.
குட், தேங்க்யூ. இப்போ நான் அதை கவனிக்கல, ரைட். 1.2 சென்டிமீட்டர்னா இதில் வந்து வரும் எங்களுக்கு இந்த இடத்துல வந்து 1.2 வரும், ரைட். 1.2. இப்போ இதில் 1.2 வேண்டா, இப்போ இதை நான் பிரிக்கணும், எத்தனை வரப்போகுது? 7.44 சென்டிமீட்டர். 44 சொல்கிறேன் இல்லை, 7.44. ஸோ 7.44 சென்டிமீட்டர் வர்க்கா. சார் சுற்றளவுக்கு வர்க்கம் வராது சாரி சாரி தானே? சாரி, இது சுற்றளவு என்ன, ஆர். ஓகே, ஆர் ஆர். நான் பரப்பளவு கணக்கிலேயே இருந்துட்டு அப்படியே வரைக்கல. இங்கே வந்து சாரி, 2πr, ரைட். தேங்க்யூ அகெயின். நீங்கள் வந்து பாருங்கள் 2πr. அப்போ 2πr இன்னைக்கு வந்து 2 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் தான். ஆருக்கு வந்து சென்டிமீட்டர் மட்டும்தான் வரப்போகுது. ஸோ இங்கே நாங்கள் சென்டிமீட்டர் தான் போடுறோம். ஸோ சென்டிமீட்டர். அப்போ 7.44 சென்டிமீட்டர். ஓகே, சில பேர் வந்து 6:30 போகணும்னு கேட்டீங்க. சாரி, 8 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வந்துட்டுது. லீவ் ஆகிட்டு நினைக்கிறேன் அவங்க. பாருங்க, நாங்கள் நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு நைட் இருக்கும். நாளைக்கு மண்டே தானே. நாளைக்கு நைட் இருக்கும். என்னொன்று வந்து நான் கொஞ்சம் டைம் டேபிள் வந்து மாடிஃபை பண்ண வேண்டி வரும். அப்படின்டா இதே டைம் தான் வரும். சாட்டர்டே சண்டே மட்டும் சில நேரத்தில் இருக்காது. என்னென்னா இப்போ எனக்கு ரிசர்ச்சஸ் அதுகள் வந்து நான் இப்போ என்ன சொல்கிறேன், எம்பிஎல் செஞ்சு பிஹெச்டி சைட்டுக்கு நான் செஞ்சுட்டு இருக்கிறதால எனக்கு ரிசர்ச்சஸ் சம்மந்தமாக நான் ட்ராவல் பண்ண வேண்டி வரும். ஸோ நான் இப்போயும் வெளியில் தான் இருக்கேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு இதில் வந்து நான் அதாவது வந்து வளமையான டைம் டேபிள் வந்து திங்கள் தொடக்கம் வெள்ளி மட்டும் நடக்கும். அதுலேயும் வந்து நான் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வந்து 2 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ் வர்ற மாதிரியும், ரைட். சில நேரத்தில் திங்கட்கிழமை காலமே அட் ஆகிற மாதிரி, இல்லாட்டி வெள்ளிக்கிழமை காலமே அட் ஆகிற மாதிரி, இஃப் சாட்டர்டே சண்டேல வந்து இல்லாமல் இருந்தால், ரைட். அதாவது வளமையான டைம் டேபிள் வந்து திங்கள் வெள்ளி வந்து நைட்டில் வந்து டபுளாக இருக்கும். அப்பைகள் வந்து என்னது சாட்டர்டே சண்டே இது வந்து கவர் ஆகிற மாதிரி, மிச்ச நாள் எல்லாமே பலவ மாதிரி இருக்கும். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே சில நேரத்தில் இருந்தாலும் திங்கள் பள்ளி வந்து டபுளாக தான் இருக்கும். அது அந்த டைம் டேபிள் அப்படியே இருக்கும். சாட்டர்டே சண்டே சில நேரம் இப்போ நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா சாட்டர்டே சண்டே வந்து போடுவேன், ரைட். அப்போ அந்த சாட்டர்டே சண்டேல இருக்க 2 ஹவர்ஸ் வந்து நான் திங்கள்லேயும் வெள்ளிலையும் ஒரு எக்ஸ்ட்ரா ஹவராக வந்து நான் எடுத்துக்கொள்வேன், ரைட். அப்போ வீக் டேஸ் ஃபுல்லாக கிளாஸ் இருக்கும். சாட்டர்டே சண்டேல இஃப் நான் ஏதாச்சும் வெளியில் அப்படி எங்கேயும் போயிருந்தேன்னா எடுக்க கஷ்டம். இப்போ நான் இப்படி இருக்கையில் வந்து உங்களுக்கு இதில் இது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, வேர்ச்சுவல் போர்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு ஓகேவாக இருக்குது, உங்களுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் போர்டில் எழுதுகிற மாதிரியே இது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குண்டா நாங்கள் வந்து இப்போ எனக்கு சாட்டர்டே சண்டேல நான் எங்கே நின்றாலும் வந்து நான் இப்போ அதை என்ன சொல்கிறது பேட்டையும் கொண்டு லேப்பையும் கொண்டு திரிஞ்சேன்டா நான் அது கையோடு இருந்துச்சுன்னா நான் அது கண்டினியூ பண்ணுவேன், ரைட். ஸோ ஓகே, நாங்கள் நாளைக்கு வந்து நைட் வந்து பார்ப்போம். தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே.